வணக்கம் மக்களே, நான் உங்கள் விக்கி எலமெண்டான் சேனல்லேருந்து ஐசிசி வேர்ல்ட் கப் 2019 மிகவும் பரபரப்பாக போயிட்டுருக்க இந்த சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக யோசிக்கும் போது கிடைச்ச டாபிக் தான் இது. அதில் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ புது ஐசிசி ரூல் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டீம் கிரிக்கெட் மேட்ச் விளாட்றாங்கன்னா அப்படின்னா, ஒருவேளை ரெண்டு டீமும் ஒரே ஜெர்சி போட்டிருந்தாங்கன்னா அவே டீம் வேறு ஜெர்சி மாற்றி விளாடணும் அப்படிங்கிறது தான் அந்த ரூல். எதுக்காக இந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, கிரிக்கெட் வந்து ஒரு டெலிவைஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இல்லையா, அதாவது பெரும்பாலான மக்கள் வந்து இதை டிவியில் தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்குற மக்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வரக்கூடாது ரெண்டு டீமுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. கிரிக்கெட்டில் தான் இந்த ரூல் ஃபஸ்ட்டு வந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஃபீஃபா வேர்ல்ட் கப்லையும் இதே தான் யூஸ் பண்ணுறாங்க, இதே ரூல் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஃபுட்பாலில் வந்து இந்த ரூல் ஃபாலோ பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் வந்து நிறைய வேலிடாக இருக்குது. அதாவது ஈக்குவல் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து கிரவுண்டில் விளாட்றாங்க. ஸோ அவங்க ஓடி ஆடி பால் பாஸ் பண்ணும்போது ஒரே கலர் ஜெர்சி போட்டிருந்தால் பால் பாஸ் பண்ணுறதுல கன்ஃபியூஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வேறு கலர் போட்டிருந்தாங்கன்னா பால் பாஸ் பண்ணும்போது கன்ஃபியூஷன் வராது. ஸோ பிளேயர்ஸ் வந்து யாருக்கு பாஸ் பண்ணுறோங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட எப்படி விளாட்றாங்கிறத பொறுத்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ரூல் கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு வேலிடான ரூல். கிரிக்கெட்டில் அந்த ரூல் தேவையா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஆனால் ரூல் கொண்டு வந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எதுவும் இழக்கலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து விளாட்றாங்க அப்படின்னா, இங்கிலாந்து வந்து ஹோம் டீம். ஸோ அவங்க ப்ளூ ஜெர்சியில் தான் விளாடுவாங்க. இந்தியா வந்து அவங்க அவே ஜெர்சியில் விளாடணும். இதே இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா விளாட்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட். நீங்கள் ஹோம் ஜெர்சி, நீங்கள் அவே ஜெர்சி, இல்லைனா ரெண்டு பேருமே அவே ஜெர்சி போடலாம். ஏன்னா இந்த மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா, ரெண்டு டீமும் வேறு கலர் ஜெர்சி போட்டு விளாடணும் அப்படிங்கிறது மெயின் மோட்டோ. ஸோ என்ன ஜெர்சி போட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் வேறு கலர் இருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த புது ரூல் படி ஜெர்சி மாற்றிட்டாங்க. ஸோ அந்த பிரச்சனை, அந்த விஷயத்தை விட நம்ம பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்க சந்தேகம் என்னென்னா, எதுக்காக ஆரஞ்சு கலர் ஜெர்சி போட்டு விளாட்றாங்க அப்படிங்கிறது தான் பெரிய சந்தேகம். உலகத்தில் 16 மில்லியன் கலர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்காக ஆரஞ்சு கலர் ஜெர்சி போட்டு விளாட்றாங்க அப்படிங்கிறத நம்ம மக்களுக்குள்ளே இருக்கிற சந்தேகம். ஸோ அதை போக்குறதுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு அந்த ஜெர்சி பார்த்தோன்னே என்னடா இது பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கும். நிறைய பேருக்கு என்னடா தாமரை மலர்ந்துருக்கு சட்டையில் அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கும். ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த நியூஸ் கேட்ட உடனே கூகுளில் போயிட்டு இந்தியா ஜெர்சி 2019 அடித்த உடனே ஃபஸ்ட்டு வந்து இமேஜை பார்த்த உடனே என் மனசில் தோணின விஷயம் என்ன அப்படின்னா, அதுதான் தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட மனசில் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கிடையாது, உண்மையான ரீசன் இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மொத்தம் 4 டீம் இருக்குது ப்ளூ ஜெர்சி போட்டு விளாட்றவங்க. ஸோ இந்தியா, இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா அண்ட் ஆப்கானிஸ்தான். ஸோ இதில் வந்து இங்கிலாந்து வந்து ஹோம் டீம் என்னால் விட்டுடலாம். மிச்சம் 3 டீம் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களோட பழைய ஜெர்சியும் புது ஜெர்சியும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்காவோட ஜெர்சி. பழைய ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ளூ இருக்கும், கொஞ்சம் எல்லோ இருக்கும். ஸோ புது ஜெர்சியில் அது அப்படியே ஆப்போசிட்டுங்க, நிறைய எல்லோ கொஞ்சம் ப்ளூ. ஸோ அது ஹோம் ஜெர்சி, இது அவே ஜெர்சி. ஸோ அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளூ இருக்கும் ஓல்டு ஜெர்சியில், கொஞ்சோண்டு ரெட் இருக்கும், கொஞ்சம் க்ரீன் இருக்கும். ஸோ புது ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெட் இருக்குது, கொஞ்சம் ப்ளூ இருக்குது. ஸோ இது வந்து ஹோம் ஜெர்சி, அவே ஜெர்சி. அதே மாதிரி தான் இந்தியாவோட பழைய ஜெர்சியில் நிறைய ப்ளூ இருந்தது, கொஞ்சம் ஆரஞ்சு இருந்தது. புது ஜெர்சியில் நிறைய ஆரஞ்சு இருக்குது, கொஞ்சம் ப்ளூ இருக்குது. ஸோ இதுதான் உண்மையான ரீசன் எதுக்காக இந்தியா ஆரஞ்சு ஜெர்சி போட்டு விளாட்றாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு தப்பாக நினைக்கிறதுக்கு பதிலாக இதுதான் வேலிட் ரீசன், வேலிடும் கூட. ஏன்னா மற்ற 2 ஜெர்சி ஒரு வேளை வேறு கலர் வச்சுருந்தா நீங்கள் சந்தேகப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மற்ற 2 ஜெர்சி அதே மென்டாலிட்டி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவும் அந்த டீம் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் ஒரிஜினல் ரீசன் எதுக்காக இந்தியா வந்து ஆரஞ்சு அவே ஜெர்சி போட்டு விளாட்றாங்க அப்படின்ட்டு. ஸோ சின்ன வீடியோ தான் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோட கடைசியில் நீங்கள் பண்ண வேண்டிய 3 விஷயங்கள். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணணும். எதுக்காக லைக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஸ்டைலில் வந்து இந்த வீடியோவை வந்து பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கு, இப்படியே மற்ற வீடியோவும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிங்கன்னா, நான் அந்த எவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்கங்கிறத வச்சு இதே மாதிரி வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். இதே விஷயத்தை தான் லாஸ்ட் 2 வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே மெத்தட் தான் அதே ஸ்டைல் தான் இந்த வீடியோலையும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நான் அந்த மெத்தட்லேயே மறுபடியும் கண்டினியூ பண்ணுவேன். ஒருவேளை லைக்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா என்னோடய மெத்தட் சரியில்லை, நான் வேறு ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்ட்டு
ஒரு முடிவுக்கு வந்துடுவேன். செகண்ட் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எதுக்காக ஆரஞ்சு அவே ஜெர்சி போட்டு விளாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே மற்றவங்களுக்கு தெரியணும் இல்லையா? மற்றவங்களும் வந்து தப்பான ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நீங்கள் இது ஒரு 4 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிடும் எதுக்காக வந்து ஆரஞ்சு அவே ஜெர்சி போட்டு விளாட்றாங்க அப்படின்ட்டு. ஸோ கடைசியாக நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப். எதுக்காகனா இப்போ இந்த வீடியோவை எதர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கும். ஒருவேளை பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஏதாவது எதர்ச்சியாக வந்திருக்கும். ஸோ எல்லா டைமும் உங்களுக்கு எதர்ச்சியாக வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை இந்த டாபிக் ஏன்டா இப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி யோசிச்சிருப்பீங்க, யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அப்படியே மறந்துருப்பீங்க. நான் வந்து ஃபார்ச்சுனேட்டாக அதே டாப்பிக்கில் வீடியோ பண்ணேன்னா அது நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அடையே இதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வரும். ஸோ அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3 விஷயத்தை பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவோட மீட் பண்ணுவோம். நன்றி.